ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜஸ் vlog. நம்ம இன்னைக்கு ஒரு 1 year சேலஞ்சில் தான் நம்ம இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை பற்றி தான். இந்த ஃபேன் நாங்கள் அமேசானில் வாங்கினது. போன வருஷம் மார்ச்சில் வாங்கினோம். இது ஓரியன்ட்டோட கம்பெனி ஃபேனு. இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் நீங்க போய் அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்து நாம இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டாண்டிங் ஃபேனுங்க. பிளாக் கலரில் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, ஓரியன்ட் எலக்ட்ரானிக். இது நாங்கள் லேட்டர் பே அப்படின்ற ஆப்ஷனில் அமேசானில் ஆர்டர் பண்ணினது தான். அமேசானில் நல்லபடியாகவே வந்திருக்கு. பேக்கிங் எல்லாம் எந்த டேமேஜும் ஆகாமல் நீட்டாக வந்திருந்தது. அந்த கீழே இருக்கிற அந்த அடித்தட்டு இது ஸ்டீலு, இதுங்க இரும்பு. இது ரெண்டும் நம்மளோட ஃபேனோட அந்த இது இருக்கு இல்லையா, இந்த ரெக்கையை ஃபோல்ட் பண்ணிக்குள்ள அது மோட்ரு எடுத்து வச்சிட்டோம். இது வாரண்டி கார்டு 1 year வாரண்டி இருக்குது. பேக்கிங்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இது ஸ்டீல் ரெக்கைங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நானும் அமேசானில் லேட்டர் பேயில் போடுறங்காட்டிக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. ஸ்டீலாக தான் இருந்துச்சு. நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது. நானும் பயந்த மாதிரி இல்லை. அமேசானில் எலக்ட்ரிக் பொருள் வாங்க மாட்டோம் இல்லையா, ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்தோம். நல்லா காற்றடிக்குதுங்க, செமையான காற்றடிக்குது. இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க இல்லையா, இப்போ பாருங்க. அந்த அன்பாக்சிங்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த மேலே போட்டிருக்க அந்த இது பாருங்க, ஒன்றுல கூட பெயிண்ட் போல, அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ஸ்டிக்கர் மட்டும், இது குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதில் பாதிப்பு இருக்கும். மற்றபடி இது எதுவுமே இல்லை. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேடு, அந்த பிளேடு கூட அவ்வளோ நல்லா நீட்டாகவே இருக்கு. எதுலேயுமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆக்சுவலி நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு 1 month ஒன்ஸ் ஆகுது நம்ம இதை எடுத்து உள்ள இதை ஈஸியாகவே நம்ம கழட்டிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அது கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு ஸ்க்ரூ டைப் தான். இங்கே பாருங்க, இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணா இது அப்படியே இந்த டயர் மாதிரி இது வந்துடும். இதை எடுத்து நம்ம அப்படியே கழட்டிட்டு இதை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே வரல. ஒயர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பாருங்க அப்படியே இருக்கு, எதுவுமே ஆகல. இது கண்டிப்பா பே ப்ரமோஷன் கிடையாது. ஓரியன் கம்பெனிக்கோ இல்லை அமேசானுக்கோ நாங்கள் ப்ரமோஷன் பண்ணலை. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான். பாருங்க, இது ஸ்வீட் பட்டனு, இதுவும் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே ஆகலை. இது அந்த நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்து இல்லையா ஸ்விங்குக்கு, அதுக்கான பட்டனு இப்படி பண்ணா அப்படி இப்படி எடுத்து தூக்கி விடுறது, அதுவுமே ஒன்றுமே ஆகலை. எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கு. இது நம்ம இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கொடுத்தது. இதுவுமே அப்படியே தான் இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம 1 year நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். 5 years அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளோ சூப்பரா ஓடுச்சு. இது வரைக்கும் அவருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. அதனாலதான் நான் இதை போன வருஷம் வாங்கினேன். இது வரைக்கும் எனக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நீங்க ஏசி இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. நீங்க இதோட ஸ்பீடு உங்களுக்கு நான் இப்போ ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க. 1ல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு காத்தடிக்குதுன்னு. நான் உங்களுக்கு என்னோட கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க, துணி எப்படி ஆடுதுன்னு. அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நான் 2ல வைக்கிறேன். இங்க பாருங்க, அதனை விட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப 3. இதுல 3 ஸ்பீடு தான் இருக்கு. ஆனாலுமே சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட். இங்க பாருங்க, ஸ்விங்குக்கான விஷயம் இது பாருங்க, இப்படி பண்ணா ஸ்விங். இன்னும் அதுவுமே எதுவுமே கெட்டு போல, நீட்டாவே இருக்கு. இதை அப்படியே நிறுத்திக்கலாம். தூக்கி விட்டீங்கன்னா நிறுத்திக்க, எந்த சைடு வேணாலும். பாருங்க எவ்வளவு சூப்பரா காத்து வருதுன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு வந்துருச்சு. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இப்படி பண்ணினோம்னா கீழே காத்து தேவைப்படலாம். அந்த மாதிரிதான் கீழே எடுத்து இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கு. இது நம்ம சீலிங் ஃபேன்ல இருந்து வர காத்தை விட இது பெஸ்டா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கு அப்படி ஹீட் அப்சர்வ் பண்ணி நமக்கு சீலிங் ஃபேன் காத்தை இறக்கும் கீழே. பட் இது அப்படி இல்லை, நமக்கு வெளியில இருந்து காத்து கொண்டு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். பெஸ்ட் வாங்கினதுல இது பரவாயில்ல, பெஸ்டா இருக்கு. அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு யோசிச்சோம், அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இவ்வளவு நேரம் இதோட பெஸ்ட் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப இதோட ஒரு சின்ன மைனஸும் சொல்லிடுறேன் உங்களுக்காக. இது வந்து ரன் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஏர் கூலர் ஓடுற அந்த சவுண்ட் இல்லாம கொஞ்சமா சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு காத்து வாங்கிட்டு நல்லா படுக்கலாம். நமக்கு வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் வாங்கும்போது 5000 ருபீஸ்க்கு வாங்கினேன். பே லேட்டர்ல வாங்கினேன். இப்போ அதோட ரேட் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தானா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்டோட ரிவ்யூஸ், சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து உடனுக்குடனே வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.